ஹரம பார்வதீபதயே அரகர மகாதேவா ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராமா. அன்பார்ந்த பக்தி ஒளியினர்களுக்கு சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரம். சார், இந்த பூலோகத்துல முக்கியமா நமக்கு தேவைப்படுறது வீடு சார். பொண்ணு கொடுக்க போறாங்க இல்ல பொண்ணு எடுக்க வராங்க அப்படின்னா சொந்த வீடு இருக்கான்னு கேட்குறாங்க. அவனுக்கு தனியா இருக்கான்லாம் கேட்கல, அப்பார்ட்மெண்ட்ல 45வது ஃப்ளோரானு அவனுக்கு சொந்தமா அப்படிங்கிறதான் பாக்குறாங்க. அப்புறம்தான் பையனோட குணம் வேலையெல்லாம் இருக்கான்னு பாக்குறாங்க. அது மாதிரி பொண்ணுக்கு குணம் நல்லா இருக்கா இல்லை அப்புறம்தான் சொத்து இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. யாருக்கு செவ்வாவுடைய அனுக்கிரகம் நன்றாக இருக்கிறதோ, நவக்கிரகங்கள்ல செவ்வாய் வீட்டுக்கு அதிபதி, பூமிகாரகன், பூமிக்கு அதிபதி. அவனுடைய அனுக்கிரகம் நல்லா இருந்ததுன்னா ஜாதகத்தில் உச்சம் பெற்று ஆட்சி பெற்றிருந்தால் அந்த செவ்வாயை சந்திரனோ இல்ல குருவோ இல்ல சுக்கிரனோ நல்ல சுபக்கிரகம் அவரை பார்த்தால் சொந்த வீடு வாங்கிடுவான். இதுதான் உண்மை. இப்ப எத்தனையோ பேர் நிறைய வீடு வாங்கிட்டு வாடகையை விட்டுட்டு அவன் ஒரு வாடகை வீட்டுல இருப்பான். இது என்ன சொந்த வீடு வாங்கின அர்த்தம் என்ன? ஒன்றும் இல்லை, அவன் பூமியில அவன் வாழலையே. அப்ப அந்த கிரகங்கள் வேலை செய்யும். இங்கே எப்படின்னா, நான் வீடே வாங்கல சாமி, லேண்டு வாங்கல, இதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறது. ஏமாந்து போக கூடாது இல்லை எதா இருந்தாலும். ஓ மகா சுதர்சனாய யுக்மே மகா ஜ்வாலாய தீமகே தன்னோ சக்ர பிரஜோதயாதே. ஓம் சுதர்சனாய நமஹ. மகா சுதர்சன சக்கரத்தாழ்வாரை வழிபடுங்கள். இந்த சக்கரத்தாழ்வார் தான் உங்களுக்கு பெரிய பாக்கியத்தை கொடுப்பார். பூமியை பிளந்து அதிர்ந்து வந்தவர் சுவாமி ஜுவாலை. நீங்க ஒரு வீடு வாங்க போறீங்க, இது நல்ல வீடா, இது கவர்மெண்ட் அப்ரூவ்டா, இது ஏமாத்தாம இருப்பானா விற்கிறவ அப்படின்னா நீங்க சக்கரத்தாழ்வாரை மனசுக்குள் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் நல்லவர்களை பகவான் உங்களிடம் கொண்டு அனுப்புவார். உங்க பணம் வீண் போகாது. அடுத்தது, சுவாமி பல நாளா எங்க வீடு இருக்கு ஆனா விற்க முடியல, வீடே சேல் ஆக மாட்டேங்குது, லேண்டே. நானும் யாரையோ கூட்டு வந்து பார்த்துட்டேன். நேர சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு போங்கள், அங்க தீர்த்தம் கொடுப்பாங்க. நல்ல பெருமாளை நல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம் சக்கரத்தாழ்வார், இல்லைன்னா புதன்கிழமை விசேஷம். அந்த ஜலத்தை வாங்கி அந்த வீட்டுல தெளிச்சுட்டு வாங்க. இல்ல இந்த பூமியில தெளிச்சிங்கன்னா தோஷங்கள் எல்லாம் வெளியில போயிடும், வீடு சேல்ஸ் ஆயிடும். மசானத்து பக்கத்திலே உங்களுக்கு லேண்ட் இருந்தா கூட சேல் ஆயிடும். அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுப்பார் பகவான். இந்த மகா சக்கரத்தாழ்வார் என்ன பண்றார் அப்படின்னா, அவருக்கு பிடிச்சது என்னன்னா அவரை ஜபம் பண்ணிட்டே இருக்கணும். சாமி எனக்கு எந்த மந்திரமும் தெரியாது, நான் சொல்லித்தரேன். ஓம் சுதர்சனா போற்றி, ஓம் சுதர்சனா போற்றி, ஓம் சக்கர ராஜாவே போற்றி அப்படி சொல்லணும் தமிழ்ல. மகா சுதர்சன மந்திரம் தெரிஞ்சவங்க சொல்லலாம். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவர்த்தி சொல்லி பாருங்க, வீடு அமோகமா வந்து அமையும். உங்க கையில பணமே இருக்காது, அவன் லேண்டு விற்கிறவனே சொல்லுவான், சார் முதல்ல நீங்க வாங்கி சார் மாசம் மாசம் கொடுங்க சார் அப்படிமா. அந்த இடமும் நமக்கு நிரந்தரமா அப்படின்னா இந்த சக்கரத்தாழ்வார் நமக்கு நிரந்தரம் பண்ணி கொடுப்பார். இதுல இன்னொரு விஷயங்கள்லாம் இருக்கு. சாமி நான் பாதி வீடு கட்டினேன் ஆனா என்னால முழுசா கட்ட முடியல, இதுக்கு என்ன பண்றது அப்படின்னா இந்த சக்கரத்தாழ்வாரை வழிபடுங்கள். வெள்ளிக்கிழமை சக்கரத்தாழ்வார்ட்ட அந்த ஜலத்தை வாங்கிட்டு வந்து வீட்டுல தெளிங்க. வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக இந்த சக்கரத்தாழ்வார்னால என்னென்ன பயன் அப்படின்னா, உங்க மனசுல தைரியம் வரும். உங்களால வாங்க முடியாது இருந்த ஒரு சூழ்நிலை மாறி உங்களுக்கு தைரியத்தை உண்டு பண்ணுவார். அடுத்தது, எல்லாம் இருக்கு சார், எனக்கு ஒரே ஒன்று வேணும், தர்ம காரியம் பண்ணணும்.
சிவாலயம் கட்டணும், ஏதோ ஒரு கோவில் கைங்கரியம் பண்ணணும். சக்கரத்தாழ்வாரை வழிபட்டால் நீங்க கோவில் கட்டக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். சக்கரத்தாழ்வாரை வழிபட்டால் நீங்க கோவில் கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு செலவு, வயதானவர்களுக்கு மருந்து செலவு, இதெல்லாம் சுவாமி நம்ம கொடுக்கக்கூடிய பாக்கியம். கோவில்ல மட்டும் இல்லை, மக்களுக்கும் உதவி செய்தால் சுவாமி நமக்கு கூட. நீ என்னதான் சம்பாதிச்சு வச்சாலும் போகும்போது ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மசானத்துக்குள்ளே போகும்போது உன்னிடம் ஒன்றும் கிடையாது. கீழே போகும் மண்ணுக்குள் போகும் பொழுது ஒன்றும் கிடையாது. ஆனா நீ பண்ண தர்மம் உன்னை காப்பாற்றும். சக்கரராஜாவுடைய அவ்வளோ அனுகிரகம் நமக்கு வேணும். பகைவர்கள் எல்லாம் ஓடி விடுவார்கள். சக்கரராஜாவுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு சார். அதனால எல்லாரும் பெருமா கோயில்ல சக்கரராஜா சன்னதி இருக்கும், சக்கரத்தாழ்வார், அவரை விடாமல் வழிபடுங்கள். வழிபட்டு அவருடைய நாமாவளியை சொல்லி, எல்லாமல்ல சக்கரத்தாழ்வார் முதல்ல வீடெல்லாம் வாங்கி கொடுப்பார், வீடு பிரச்சனைகளை தீர்ப்பார், நில பிரச்சனைகளை தீர்ப்பார். உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. உங்க காசை ஒருத்தனுக்கு நீங்க லேண்டு வாங்க போறீங்க அப்படின்னா அவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறது சக்கரத்தாழ்வாரே உங்களுக்கு நிர்ணயம் பண்ணி கொடுப்பார். நீங்க 4 பேரை பிடிச்சி வச்சிருப்பீங்க, அதுல உங்களுக்கு பிடிச்சது ஒரே ஒரு ஒருத்தர் தான், மீதி 3 பேர் ரிஜெக்டட். சுவாமி கொடுப்பார் அது. அதனால எல்லா வீடு மனை வாங்கணும்னா சக்கரத்தாழ்வாரை பூஜிங்கள், சக்கரத்தாழ்வாரை போய் தரிசனம் பண்ணுங்க. பெருமா கோயில்ல சக்கரத்தாழ்வாரை வெள்ளிக்கிழமை தரிசனம் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒன்றும் காலையில இல்லைன்னா உங்க ஆபீஸ் தகுந்தாப்புல சாயங்காலம் சுவாமிகிட்ட போயிட்டு ஒரு 11 பிரதட்சணம் சக்கரராஜாவை, சக்கரத்தாழ்வார 11 பிரதட்சணம் பண்ணுங்க. சுவாமி எனக்கு அங்கெல்லாம் போகிறதுக்கு நேரம் இல்லை, நான் என்ன பண்றது? நம் பாத்துல இருக்க குத்து விளக்குல எல்லா தெய்வமும் உட்காந்துக்கும். எதுக்கு வீட்டுல குத்து விளக்குன்னு வச்சிருக்காங்க? கல்யாணத்துல வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல, நானும் எவ்வளோ வீட்டுல எல்லாம் பார்த்துருக்கேன். அந்த வெள்ளியில வாங்கி கொடுப்பாங்க, அதை எடுத்து ஏத்தவே மாட்டாங்க. அது அப்படியே பீரோக்குள்ளேயே இருக்கும். மாட்டு பொண்ணுக்கு மருவ பொண்ணுக்கு வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா ஏத்தணும். வீட்டுல வயசானாதான் புதுசு வாங்க முடியும் இல்லையா? அந்த தீபம் நம்ம பாத்துல பிரகாசமா இருக்கணும். அதுல எந்த சுவாமியை கூப்பிட்டு நீங்க பூஜை பண்றீங்களோ அந்த சுவாமியால உட்கார்ந்து தீபஜோதியாக இருப்பார்கள். தீபஜோதி ஜனார்தனம். எல்லா சுவாமியுமே ஜோதிஷ் ரூபம். அண்ணாமலை எடுத்துட்டேன்னா அண்ணாமலை ஜோதிஷ் ரூபம். இங்க பெருமாளை எடுத்துட்டேன்னா சக்கரராஜர் சுதர்சனம் சக்கரத்தாழ்வார் ஜோதிஷ் ஸ்வரூபம் பெருமாள். அம்பாளை எடுத்துட்டேன்னா ஜோதிஷ் ஸ்வரூபம். அதனால்தான் விளக்கு ஆத்துல தீப மண்டலத்துல சுவாமி உட்காந்துப்பார். நீங்க வீட்டுல தீபம் எரியறத பார்த்தீங்கன்னா அப்படியே முத்து போல இருக்கும், பிரகாசமா இருக்கும் அந்த சுவாமி சன்னதி. என்ன காரணம் அப்படின்னா அந்த சாநித்தியம். அதனால வீடு மனையெல்லாம் நம்ம வாங்கணும்னா சுதர்சன சக்கரத்தாழ்வாரை வேண்டிக் கொள்ளுங்கள். யாரானு இனிமே வாங்கல சுவாமி நான் வாங்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை 11 பிரதட்சணம் பண்ணுங்கள். கோவில்ல பானக நைவேத்தியம் பண்ணி கொடுக்க சொல்லுங்க, விநியோகம் பண்ணுங்க, நல்லபடியா வீடு வாங்குவோம். பார்வதி பதயே ஹர மகாதேவ. சுதர்சனாயுதமே மகாஜாலாய தீமகே தன்ன சக்கர பிரச்சோதயாதேவோ. நமோ நாராயணாய.